ஹாய் வஸ் தினமணி டாக்கிஸோட மூவி ரிவ்யூவில் நான் உங்கள் வினோத் ராஜா 2025 தொடங்கினதுலேருந்து நிறைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. சுந்தர் சிக்கு வல்லான்னு ஒரு படம் வந்துட்டு விஆர் டெல்லா ஃபேக்ட்ரி வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த படத்தை உடனே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஏன் இந்த கொலையை பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஒரு போலீஸ்காரன் யோசிக்கணும். எப்பயுமே சுந்தர்சி படம்னாலே ஒரு காமெடி இருக்கும், ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்கும். அரண்மனை மாதிரி பேய் படங்கள்லாம் எடுத்ததெல்லாம் அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு தனிநபராக வந்து சுந்தர்சி தன்னோட ரோலை எப்பயுமே நல்லா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் வல்லான் படத்தில் சுந்தர்சி பண்ண கேரக்டர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சுந்தர்சியை வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி பார்த்தா தன்யா ஹோப் இருக்காங்க, ஹெபா பட்டேல் இருக்காங்க, அதோட சேர்ந்து சாந்தனி நடிச்சிருக்காங்க, அபிராமி வெங்கடாச்சலம் இருக்கிறாங்க, அதோட தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காரு, கமல் காமராஜ் இருக்காரு. இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இந்த படத்தில் போய்கிட்டே இருந்தாலும் இந்த படத்தோட மியூசிக் வந்து மாண்டேஜ் சாங்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் அங்கங்கே எப்பப்போ தேவைப்படுமோ அதெல்லாம் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் பண்ணியிருக்காரு மியூசிக். சினிமாட்டோகிராஃபி வந்து மணி பண்ணியிருக்காரு. படத்தோட டேரக்டர் மணி சேவன் ஏற்கனவே 2 படம்லாம் எடுத்திருக்காரு அவர். இந்த படத்தை வந்து வேற ஒரு ஜானலில் அவர் கொண்டு போயிருக்காரு. கிரைம் த்ரில்லர். ஏன்னா வந்துட்டு அதிகம் கிரைம் த்ரில்லர் படங்களை வந்து தமிழ் சினிமாவும் சரி மலையாள சினிமாவும் சரி தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் ஒரு காம்படிஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிரைம் த்ரில்லர் ஜானலில் இது ஒரு வித்தியாசமான படமாக இந்த வல்லான் வந்து இருக்குது. படம் ஆரம்பிச்சிட்டு அதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே தான் இருக்கும் இந்த படத்தில். ஆனால் வேற ஒரு சுந்தர்சியை நம்ம பார்க்குறோமே, ஒரு போலீஸ்காரராக சுந்தர்சியை பார்க்குறோமே அப்படிங்கிறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியலை. ஆனால் படம் போக போக செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ஏன் ஆரம்பத்தில் ஸ்லோவாக போச்சு, எதுக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த ஃபினிஷிங்லாம் கரெக்டாக எங்கெங்கே வரணுமோ, ட்விஸ்டெல்லாம் எங்கெங்கே இருக்கணுமோ அதை கரெக்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறலாம் தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. சினிமோட்டோகிராஃபியோட ஒர்க் வந்து நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம டேரெக்டாக படத்தோட கதைக்குள்ளேயே போயிடலாம்னு நினைக்கிறேன். சுந்தர்சி இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருந்தாலும் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாருன்னா, தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பொண்ணு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வெளியே கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் வந்து இருக்குது. அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்துட்டு சுந்தர்சி வந்து முயற்சி எடுக்கிறார். நம்மளும் ஒரு இன்ஸ்பெக்டர் தானே, நம்ம அந்த இதை எடுத்து பண்ணானுங்கிறப்ப எல்லாமே இருக்கிறதாங்க. காவல்துறையில் எப்படி அது விடுவாங்க? ஒரு பெரிய நிறுவனத்தை எதிர்த்து வந்து யாராச்சும் பேச முடியுமா? முடியாதுல்ல. அப்படி தான் சப்ஜெக்ட் வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்கு. படத்தில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த ட்ரஸ்ட் ஃபண்டிங், இந்த ரிலீஜியஸ்க்கு வரக்கூடிய இந்த ட்ரஸ்ட்டில் வரக்கூடிய ஃபண்டிங்லாம் வந்துட்டு எந்த விதமாக வந்துட்டு செலவு பண்ணுறாங்க, அது எப்படிலாம் வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதான் ஒரு மெயின் தீமாவே வச்சுருக்காங்க. இதோட குழந்தைங்கள் வந்துட்டு இந்த டிவிகளில் பார்த்துட்டு அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எதெல்லாம் விபரீதம் வந்து ஏற்படுது, குழந்தைங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத ஒரு சோஷியல் மெசேஜாக அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஒரு கிரைமை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தோட கதை வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டு கடை வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. நம்மளால் எந்த இடத்துலையுமே வந்துட்டு யூகிக்கவே முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சுந்தர்சியோட ஃபைட் சீக்வன்ஸும் சரி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. நம்ம வேறு சேனலில் சுந்தர்சியை பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ஒரு புதுமையான ஒரு சுந்தர்சியை நம்ம பார்க்க முடியும். ஒரு இன்வெஸ்டிகேஷனாக வந்துட்டு அதை வந்து பண்ணி கொண்டு போகிறப்ப அந்த கதை எப்படிலாம் நகர்ந்து போகுதுங்கிறத பார்க்கலாம். அபிராமி ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு, சாந்தனி ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு, ஹெபா படேல் ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு, தன்யா ஹோப் ஒரு பக்கம் ட்விஸ்ட்டு. என்னன்னா இது எல்லாருமே எல்லா பக்கமும் ட்விஸ்ட்டில் இருக்காங்க. எப்படிதான் அந்த கதை நகர்ந்து போகுதுங்கிறத ஒரு சுவாரஸ்யம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த படத்தில். ஏபிசி எல்லா ஆடியன்ஸுமே போய் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். குழந்தைங்களை கூட்டு போய் பார்க்குறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது விளையாட்டான விஷயம், எது சீரியஸான விஷயங்கிறத வந்துட்டு வல்லான் வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. டேரக்டர் அந்த இடத்துல தன்னோட பணியை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். லப்பர் பந்து படத்தில் வந்துட்டு எப்படி ஒரு வேறு சேனலில் நடித்து தன்னோட திறமையை நிரூபித்தாரோ டிஎஸ்கே, இந்த படத்தில் அவரும் ஒரு போலீஸ்காரராகவே நடிச்சிருக்காரு. நல்லாவும் பண்ணியிருக்காரு. படத்தில் நிறைய இடங்கள்ல அவர் முழுமையாக வந்து கரெக்டாகவும் பயன்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட வந்து இந்த ட்ரஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அதிகமாக பேசப்படுற ஒரு விஷயம் தான். இது எப்படிலாம் வந்துட்டு வேறு விஷயங்களுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க, தவறான பாதைகளுக்கு அதை கொண்டு போகிறாங்கங்கிறத வந்து இந்த படத்து மூலயமா வந்துட்டு டேரக்டர் வந்து வெளியில் சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும், ஒரு அழுத்தம் இருந்தாலும், ஒரு காவல்துறையாக இருந்தாலும் எந்த இடத்துல வந்துட்டு தவறுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து படம் வந்து அழகாக சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனால், இது வரைக்கும் பார்க்காத ஒரு சுந்தர்சி அவங்கவுங்களுடைய ரோலை எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு கருத்தையும் இந்த படம் வந்து சொல்லியிருக்குது. அழகாகவே கொண்டு போயிருக்காங்க. நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த படத்தில் நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கலாம். அந்த அழுத்தத்தை வந்து கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க. ஸ்லோ மோஷனில் போகிற படத்தில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது. அப்படி தான் அந்த படமும் நகர்ந்து போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து படத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்து நடக்குமா, நம்ம ஒரு விஷயத்தை யூகிச்சு தேட்டரில் போய் உட்காந்துருப்போம். ஓ இந்த ட்விஸ்ட் இப்படி போகலாம், இல்லை இது இப்படி போகலாம், இவங்க ஏன் இறந்தாங்க, இது மர்டரா, அது என்ன ஆச்சு, அது எப்படி வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போகிறோம். அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி மாஃபியா செயல்படுறது, இதெல்லாம் அந்த விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்கும் பொழுது
இதெல்லாம் இப்படி போகும்னு சொல்லி பழைய படங்களை வச்சு நம்மளா ஒரு கற்பனைக்குள்ளே போவோம். ஆனால் அது எதுவுமே அந்த படத்தில் அப்படி நடக்கவே இல்லை. இது கரெக்டாக ட்ராவல் ஆகி அந்த படம் போய் முடிஞ்சிருக்கு. சுந்தர் சியோட கெரியரில் இது ஒரு புதுமையான படமாக சுந்தர் சிக்கும் அமைஞ்சிருக்கு, டேரக்டருக்கும் அமைஞ்சிருக்கும். நிச்சயமாக அந்த படத்தை வந்து நம்ம தேட்டரில் போய் பார்த்தோம்னா அந்த 2 மணி நேரம் அந்த படத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்ம சலிப்பு தட்டிட்டு வெளியில் வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சீக்கிரமே முடிஞ்சிடும். என்னன்னா நம்ம படம் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு இதாக போயிட்டே இருக்குது. என்னன்னா இன்டர்மிஷன் டக்குன்னு வந்த உடனே அப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சு நம்ம செகண்ட் ஹாஃப்குள்ளே போகும் பொழுது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் அப்படியே டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுல வந்து கரெக்டாகவே அந்த டைரக்டர் வந்து கையாண்டிருக்காருன்னே சொல்லலாம். இதில் அபிராமி வெங்கடாச்சலத்தோட அந்த கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்ப அழுத்தமாகவே தான் இருந்திருக்குது. ஒரு தாயா வந்து குழந்தைய வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லா தாயுமே வந்து நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவாக வந்துட்டு அவங்களுடைய நடிப்பின் மூலயமா வந்துட்டு அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. தன்னோட கொள்கை ஒன்றா இருக்கும், தன்னோட ஒரு மத பிரச்சாரங்கள் ஒன்றா இருக்கலாம், ஒரு பெரிய பணக்காரனா கூட இருந்துட்டு போகலாம். ஆனால் தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கான முக்கியத்துவம் எந்த இடத்துல இருக்கும், அதுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போவோம், எந்த தவறையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வந்து அபிராமி வெங்கடாச்சலம் வந்து அழகாவே பண்ணியிருக்காங்க. சாந்தனி ஒரு நார்மலான ஒரு தாயா வந்துட்டு நான் வந்து அதை இப்படியும் யோசிக்க முடியும். அவங்களோட பார்வையில அதா இருந்தாலும், எனக்கு எல்லா குழந்தைகளுமே ஒண்ணு தான். இதுல நான் வந்து ஒரு பெரிய பார்ஷியாலிட்டிலாம் நான் வந்து பார்க்க முடியாது. தவறு நடந்தா அது தவறு தான். ஆனா அத ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவங்கிறது வந்து என்கிட்ட இருக்குன்னு சொல்லி, அவங்க ஒரு வேற ஒரு ஜானர்ல வந்துன்னு அழகாவே அத பண்ணியிருக்காங்க. எபா படனும் சரி, தனியா ஹோப்பும் சரி. தனியா ஹோப் ஒரு ஹீரோயினா வந்து இந்த படத்துல சுந்தர் சிக்கு வந்துட்டு ஒரு எல்லா சீக்வென்ஸ்லயுமே ஒரு கரெக்ட்டான ஒரு நடிப்ப வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கதாபாத்திரத்த எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அத கரெக்ட்டாவே அவங்க வந்து நல்லா அத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுல கமல் காமராஜும் வந்துட்டு ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜெயக்குமாரும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்ட் இது. அந்த கன்டென்ட் வந்து கரெக்ட்டாவே வந்துன்னு அவர் வந்து மக்கள்ட்ட கொண்டு போய் வந்து நான் தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு இடத்த வந்து சரியாவே அவரும் பயன்படுத்தியிருக்காரு. மியூசிக் ஸ்கோப்பும் சரி, அந்த காதல் சீக்வென்ஸ்லாம் வரக்கூடிய அந்த இடங்களும் சரி, அந்த லவ் சீக்வென்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து சூப்பராவே அவங்களும் பண்ணியிருக்காங்க. சுந்தர் சியும், தானியா ஹோப்புக்கும் அதுவும் கரெக்டாவே அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன இடத்துல தான் காமெடி இருக்குமே தவிர்த்து, இந்த படத்துல வந்து பெருசான காமெடி நம்ம எதிர்பார்த்துலாம் போக முடியாது. படம் முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு த்ரில்லராவே தான் கொண்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. கிரைம் சீக்வென்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இந்த கொலைலாம் அடுத்தடுத்து நடக்குதுன்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது. எல்லா படத்துலயும் வர மாரி இந்த காவல்துறை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு நெகட்டிவ் ஃபோக்கஸ்ல தான் இருக்கும். ஆனா இத வந்து சுந்தர் சி ரொம்ப அழுத்தமா காட்டியிருப்பாரா அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு அழுத்தம் குடுக்கவே இல்ல. சினிமேட்டிக்கா நானும் பண்றேன். இதெல்லாம் வந்து வித்தியாசமா இப்படிலாம் மாத்திரலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் பண்ணல. ஃபைட் சீக்வென்ஸும் சரி, சுந்தர் சி பண்ணா இவ்வளவுதான் சுந்தர் சியால பண்ண முடியுங்கிறத வந்து இவருக்கு இந்த ரோல தாண்டி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரோலாம் குடுக்க முடியாது. ஒரு பெரிய ரோல எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாவே டைரக்டர் வந்து புரிஞ்சு கரெக்ட்டாவே பண்ணியிருக்காரு. சுந்தர் சியோட கேரியர்ல ஒரு முக்கியமான படமா தான் இருக்கு. அதுல நடிச்ச எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரத்த நல்லாவே பண்ணிட்டாங்க. வல்லான், மதகஜராஜாவை தொடர்ந்து சுந்தர் சி ஹீரோவாக நடித்த படம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சுந்தர் சிக்கு இது ஒரு சக்சஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமா அந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. இன்னொரு மூவி ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.